Most influenced movie in my life. எங்கள் அப்பா ஷேவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போயிருப்பார்ல ரேஸு, அதை எடுத்து உடம்பெல்லாம் ஷேவ் பண்ணிக்கிட்டு அப்போயே வந்து இந்த மாதிரி ஸ்கெட்செல்லாம் எழுதி எங்கள் அப்பா ஃபோன் நம்பர் எங்கள் அம்மா ஃபோன் நம்பரு நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. அது மாதிரி கலாய்க்கிறதுக்கும் அந்த படத்துல நிறைய விஷயம் இப்ப என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா அப்படின்னு கேட்கணும். இப்போ விசிலடிங்க ட்ரை பண்றேன். ஓகே பரவாயில்ல, எனக்கு இது கூட வராது. அந்த தனு சார் வந்து டைலாக் இருக்கு, என்ன சார் மடுக்கெடுத்த மாதிரி முடி முட்டிக்க நல்ல பார்த்தா என்ன பார்த்தா பல நல்ல இல்ல கரெக்டா தான் ஒரு டைலாக் வந்து நான் வரல ஆட்டுறேன் இல்லைங்க வரல விட்டு ஆட்டுறேன். யார் வாய்ஸ் இல்ல இல்ல இருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மூவி இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் தான். ஸோ ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வருது, நம்ம ஒரு படம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வாழ்க்கையில மாத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு டாபிக். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் இன்னைக்கு நம்ம கூட நம்ம டீம்மேட்ஸ்லாம் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் ஜெர்னி. ஹலோ. இவனுக்கு வெல்கம் தேவையில்ல, எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். செலிபிரிட்டி ஆங்கர் யோகேஸ்வரன் அவர்கள். யோகி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நானே ஆரம்பிக்கிறேன் சரியா? ஸோ நான் எந்த படம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தா கஜினி படம். கஜினி படம் வந்து நான் சின்ன வயசுல வந்து அப்போ வந்து டிவியில போட்டதுக்கு அப்புறம் முன்னாடி சிடிலாம் விற்கும்ல, அஃபிஷியல் சிடி, அதை வாங்கி வீட்டில் போய் போட்டு பார்த்தப்ப படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படம் ஒரு ட்ராமா தான் எனக்கு. அந்த சஞ்சய் ராமசாமி தான் கல்பனாவுக்கு வந்து உண்மையிலேயே தெரியாம போனது, மனோகராவே தெரிஞ்சு செத்து போனதாகட்டும், கல்பனாவை கொன்ன விதம் தான் பார்த்து அழுதுருக்கேன். அது எல்லாருக்குமே அந்த அந்த பாட்டு ரொம்ப அந்த படம் வந்து ரிப்பீட் வேல்யூ படமே எனக்கு கிடையாது. அது மாதிரி எனக்கு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி விட்டுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எங்க அப்பா ஷேவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போயிருப்பார்ல ரேஸு, அதை எடுத்து உடம்பெல்லாம் ஷேவ் பண்ணிக்கிட்டு அப்பவே வந்து இந்த மாதிரி ஸ்கெட்செல்லாம் எழுதி எங்க அப்பா ஃபோன் நம்பர் எங்க அம்மா ஃபோன் நம்பரு எல்லாம் நானே எழுதிக்கிட்டு இங்க வந்து கரெக்டா சூர்யா சார் பாத்தீங்கன்னா கால்ல வந்து டேக் கேமரான்னு எழுதியிருப்பாரு. அவர் கரெக்டா ஷூ போடும் போது கேமரா எடுக்க மறந்து டேக் கேமரான்னு எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அப்ப ஆல்ரெடி முடி அப்படிதான் வெட்டிருப்பனால நான் வந்து ஷேவ் எல்லாம் பண்ணிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, அப்ப வந்து இந்த சின்ன முடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முடியை ஷேவ் பண்ணாலும் எனக்கு சீக்கிரமா தாடி வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 8th 9th படிக்கும் போது கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு படம் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ். நான் அதை படம் பார்த்து ஷேவ் பண்ணி எனக்கு தாடி சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ரஜினி படத்துல எல்லாருக்குமே வந்திருக்கும்ல, இப்ப வரைக்கும் அதை பார்த்தாலேச்சு அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு கடைசி வரைக்கும் ஒரு ஏக்கமா இருக்கும். அது மாதிரி கலாய்க்கிறதுக்கும் அந்த படத்துல நிறைய விஷயம் யூஸ் பண்ணிருப்போம். யாராவது இப்ப என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா அப்படின்னு கேட்கணும். ஆமா, அந்த ஆடு கரெக்ட். எனக்கு முதல் படம்ன்றது எனக்கு நான் அந்த ஹாரர் படம் அதெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். இன்னமும் தியேட்டர்ல போனா யாருமே பயப்பட மாட்டாங்க, ஆனா நான் பார்த்து காலெல்லாம் மேல தூக்கக்கூடிய ஒரு ஆளு. சிவி படம் எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இந்த அவர் ஒரு ரூம்ல இருப்பாரு, திடீர்னு பார்த்தா போட்டோ அப்படி கேமரா தூக்கி போடுவாரு, ஒரு கிளிக் எடுக்கும், பார்த்தா பேய் வந்து அவர் கழுத்துல உட்கார்ந்து இருக்கும். அந்த படம் பார்த்து ஏன் இன்ன வரைக்கும் என்னைக்கா கழுத்து வலியோ, இப்ப நம்ம சர்க்காஸ்டிக்கா யோசிப்போம். அப்ப வந்து போய் கண்ணாடியில பாத்துக்கிறது, ஒருவேளை கழுத்துல வந்து பேய் தான் உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கலாய்க்கிறது. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயந்துருக்கேன். அந்த சின்ன வயசுல நல்லாவே பயந்துருக்கேன். ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ, ஆனா எதுக்கு நம்ம பக்கம் வரணும், இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு விஷயமா இருக்கும் அந்த படத்துல. நீங்க சின்ன வயசுல நீங்க ஏதாவது படம் பார்த்து இதை ஆட் ஏதாவது பார்த்து பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இப்போ மோஸ்ட்லாவே அப்பப்போ எந்தெந்த படம் வருதோ அந்த கேரக்டர் பார்த்து உடனே நம்ம அந்த ஹீரோவா ஃபீல் பண்ணிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கு. எனக்கு வந்துட்டு டக்குன்னு கேட்டோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த போக்கிரி படம் பார்த்துட்டு தான் விசில் அடிக்க கத்துக்கிட்டேன் நானு. அதுல அவர் சொல்லி தருவாருல, அது மாதிரி ட்ரை பண்ணி ஒரு அப்பப்ப ஒரு ஃப்ளூக்ல எனக்கும் விசில் அடிக்க வந்துடும். விசில் அடிக்க வரதுக்கு போக்கிரி படம் மிகப்பெரிய ஒரு காரணமா அமைஞ்சது. அது வந்து ட்ரை பண்றப்ப ஸ்கூல்ல அடிலாம் வாங்கிருக்கோம். நம்ம வீட்ல வச்சு பண்ணும்போதெல்லாம் அது வராது. இப்ப விசில் அடிங்க ட்ரை பண்றேன். ஓகே பரவாயில்ல, எனக்கு இது கூட வராது. ஓகே, ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ 2004 கஜினி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கில்லி படம் தியேட்டர்ல டிவியில போட்டதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த விஜய் சார் மாதிரியே டைலாக் பேசுறது,
ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவோம், டேய் பேசாம நீங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறா, இன்னும் ரொம்ப போலீஸா வருவாங்க அப்பா. இந்த டைலாக் ஆகட்டும். அப்புறம் வந்து அப்பா அம்மா முன்னாடி தண்ணி சாப்பிடுறது அவ்வளவு பழக்கம் வேற, உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பண்ணிருப்போம். அதே மாதிரி தங்கச்சிய வந்து அரிசி மூட்டைன்னு கூப்பிடுறதாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா போனா கூட உட்கார் தனலட்சுமி அப்படிங்கிற டைலாக் வரைக்கும் படம் பார்த்துட்டு ஸ்கூல்ல போயிட்டு கபடியில போய் சேரலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அந்த ஒரு படம். எனக்கு வந்து போக்கிரி படம் பார்த்துட்டு சும்மா, அதாவது விஜய் சாரோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய டெம்ப்ளேட் ஆஃப் அவங்க காஸ்டியூமே மேல ஒரு சட்டை இருக்கும், உள்ள ஒரு எல்லாரும் டி ஷர்ட் இருக்கும். அதே மாதிரி உள்ள ஒரு சட்டை. எங்க காலேஜ்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவனை 2 சட்டை தான் கூப்பிடுவாங்க. ஏன்டான்னு பார்த்தா உள்ள ஒரு சட்டை வெளியே ஒரு சட்டை. யாரா கேட்டா விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லுவான். அதுவும் இல்லாம அந்த கர்ச்சீஃப் இருக்கு பாத்தீங்களா, விஜய் சார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுல மெயின் ரீசனா இருக்காரு. நிறைய பேருக்கு கால்ல கர்ச்சீஃபை கட்டுறது, அந்த மதுரை படத்துல கட்டுறது, கழுத்துல வந்து கட்சி அப்படி போட்டு இப்படி எடுக்கிறது, அது போக்கிரி படத்துலயும் வந்து இருக்கும். அது ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரிதான் நான் சொன்னல, இப்ப நான் அப்புறம் அப்ப வந்து என்னன்னா ரஜினி சார் தான் வந்து ஒரு பெரிய ஐகான். சின்ன வயசுல படங்கள் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ரஜினி சார் படங்கள் தான் பார்ப்போம். அந்த ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு 4th 5th வந்ததுக்கு அப்புறம் 2 கேட்டகரி இருந்துச்சு எங்களுக்கு. ஒண்ணு டீம் அஜித் இல்ல டீம் விஜய் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கும்போது நான் டீம் விஜய்க்கு போயிட்டேன். ஒரு சில பேர் டீம் அஜித்துக்கு போனாங்க. ஸோ அப்படிதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதுக்கப்புறமாச்சு. அதுக்கப்புறம் திருப்பாச்சி படம் பார்த்துட்டு ஒரு மாசம் ஸ்கூலுக்கு பட்டை அடிச்சுட்டு போனேன். அவரு இப்படி இப்ப நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு அந்த மாதிரி ஒரு மாசம் அப்படி போனா, அப்புறம் அடுத்த ஒரு தளபதி ஃபேன் போல நீங்க. அப்படியே அதே வருஷம் வந்து தீபாவளிக்கு சிவகாசி வந்துச்சு. சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அந்த அவர் திருப்பி அதுல வந்து பார்த்தா நான் குங்குமத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு வருவார்ல, அந்த மாதிரி ஒரு மாசம் ஸ்கூலுக்கு போனா. அப்புறம் அதே மாதிரி பேண்ட் ஒன்று அடம் பிடிச்சிருந்தேன், கார்கோ பேண்ட். ஆனா என் சைஸ் கிடைக்கல கருமம். இப்ப 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறது இந்த பேண்டே வராதுப்பா, சிவகாசி பேண்ட் கொடுங்கன்னு கேட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் போக்கிரி பார்த்து கர்ச்சீஃப். அப்போ ஒரு டைலாக் வந்து இந்த பெண் எல்லாம் சுத்துவோம் தெரியுமா, இப்படிலாம் சுத்தி எத்தனை விஜய் படம் பார்த்துருக்கோம் நாங்க. டைலாக் நம்ம மாத்தி நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிற விஷயம்லாம் எனக்கு அந்த பிங்க் கலர் ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசை வந்திருக்கு. அந்த வேலைக்காட்சி வந்து வேட்டைக்காரன். ஆமா, அந்த ஸ்கூட்டி வச்சு அதுல நிறைய சீக்வன்ஸ் வரல அந்த படத்துல. ஸ்கூட்டி அனுஷ்காவே நினைச்சிருக்கீங்க என்ன நினைக்கிறது தானே, அந்த மாதிரிதான். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெயினா வந்து இருக்கு. நீங்க வந்து விஜய் சாரோட படங்கள் பேசினால சொல்றேன், திருப்பாச்சி படத்துல மூஞ்சி எல்லாம் சந்தனத்தை பூசிட்டு அப்ப எனக்கு நமக்கு விவரம் தெரியாது. டிவில பாத்துறேன், டிவில அந்த படம் பார்த்தேன். மூஞ்சி எல்லாம் சந்தனம் மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, நல்லா குளக்கொள்ள வச்சு அப்பி பூசிட்டு, அது ஒரு மாதிரி அது நம்ம பாக்குறதுக்கு வீட்டுல போய் ஒரு மாதிரி கலாய்க்கிறதுக்காக அது ஒரு டெம்ப்ளேட்டாவே ட்ரை பண்ணி பாத்துட்டேன். அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா எனக்கு அந்த மூஞ்சில மஞ்சள் போகவே இல்லை. மஞ்சள் அது நமக்கு தெரியாதுங்க. அது அந்த டைம்ல நம்ம அது போகவே இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் செம்மையா கலாய் வாங்கியிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் வருது. ஆக்சுவலா அருவால வந்து எலுமிச்சம்பழத்தை சொருக்கி வெட்டுவார்ல, இது கொலை இல்ல போது அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். ஒரு தேங்காய் வெட்ட போகும்போது பாருங்க சொருகி வெட்டுறது, இது மதம் அப்படின்னு. இப்ப நீ ஹேர் ஸ்டைல்னு சொன்னல, ஹேர் ஸ்டைல்ல பெருசா எந்த விஷயமும் பண்ணதில்ல. பட் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சிம்பு அவர்கள் வந்து எங்களை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. விருதால கோடு போடலாம், புருவத்துல கோடு போட்டு இங்க கம்மல் மாட்டலாம் அப்படின்னு வந்து. இப்ப நைக்கின் சிம்பிள் இருக்குல்ல, டிக்கின் போட்ட சிம்பிள், அதெல்லாம் இங்க வந்து தலைவன் பொட்டா வச்சுட்டு வருவாப்புல. அப்புறம் இந்த பேண்டு பிளாக் கலர் ஒயர் பேண்ட் இருக்குல்ல, வல்லவன்ல எல்லாம் போட்டு வருவாரு ஸ்கூல்ல. அதெல்லாம் நாங்க போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டரா வந்து சிம்பு வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். இல்ல கரெக்ட் தான். ஒரு டைலாக் வந்து நான் வரல ஆட்டுறேன் இல்லைங்க, வரல விட்டு ஆட்டுறேன். யார் வாய்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்பெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். தப்பா அண்ட் குத்து படத்துலயும் அவருடைய பஞ்ச் டைலாக் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு இந்த கையை ஆட்டி ஆட்டி பேசுறது, என்னடா பெரிய நீ சிம்புவா அது. ஆமா, அப்ப ஸ்கூல்ல காலேஜ்ல ஒரு பொண்ணு இப்படி சத்தியம் தீண்டி விட்டால் தூண்டி விட்டால் பசங்க பண்ணிருக்காங்க தான். கரெக்ட். அது வந்து சிம்பு அவர் பண்ண விஷயம் நிறைய. சொல்லலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கர்ச்சீப் மேட்டர் அவரு தான். கர்ச்சீப்பை கையில சுத்துறது, கர்ச்சீப்பை கையில சுத்திட்டு இந்த டைலாக் வந்து பேசுறது, அதெல்லாம் மெயினா அவர் தான் பண்ணிருப்பாரு. மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன தெரியுமா, ஃபிளேம்ஸ். மன்மதன்ல வந்து அஜித் சாருக்கும் ஷாலினிக்கும் ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்து மேரேஜ்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சு ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் லவ் பண்ற போது போட்டு பார்த்து மிஸ்ஸுக்கெல்லாம் டீச்சருக்கெல்லாம் போட்டு பாப்பாங்க. அந்த அளவுக்கு நான் கோயில் இது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? சாமி கும்பிட்டு கரெக்டா கண்ணை திறந்து யாரு நமக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்களோ அவங்கதான் நமக்கு ஓகே அப்படின்னு. அதுக்கு நான் கோயிலுக்கு போயிருக்கணுமே.
வெரி குட். ஒரு நீங்க atheist போல. இல்ல நான் இல்ல. try கோயிலுக்கு பண்ணிருக்கீங்களா? போயிருக்கேன் ரொம்ப ரேரா. அப்படி நினைச்சு பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு இல்ல. தாத்தா ஆண்டி அங்கிள் தான் இருப்பாங்க. அதான் அவர் வந்து சிம்பு சார் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் படம் காதல் அழிவதில்லை படத்துல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து சிம்புன்னு சொன்னா புது ஸ்டைலே வருங்கிற ஒரு 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 லைன் ஒண்ணு இருக்கும். அந்த படத்தை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து இங்க வச்சிருப்பாரு. கிளாஸ் இங்க வச்சிருப்பாரு. இப்படி போட்ட உடனே கண்ணாடி இப்படி புடிச்சிட்டு இப்படி போடுவாரு கண்ணாடி. அத நான் வந்து அப்ப அந்த ஃபர்ஸ்ட் படம் டிவில போட்டப்ப ட்ரை பண்ணிருக்கேன். சோ சிம்பு சார் இந்த மாதிரி பண்ணாரு. தனுஷ் சார் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. அப்பெல்லாம் ஸ்கூல்ல ஒல்லியாகிற பசங்க எல்லாரையும் பார்த்தா இவன் ஒல்லிபிச்சாண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம் மாறி ஒல்லியாகிற பசங்கலாம் தனுஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியரான இந்த பசங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே வந்து நீங்களா நம்ம என் பசங்கடா அப்படின்னு சொல்லி மாத்தி அவர் போட்டிருப்பாரு ருத்ராட்சம் யாடின்னு முன்னில போட்டிருப்பார்ல கிட்டத்தட்ட நானும் அது பண்ணிருக்கேன். 10th ல ருத்ராட்சம் போட்டு சுத்தி இருக்கேன். போட்டிருக்கீங்களா? ஆமா. ஓகே அது எந்த தனுஷ் சார் பார்த்து தான் கத்துக்கிட்டீங்க? ஆமா அது மூவில பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆனதுதான். என் வீட்ல வந்துட்டு இல்ல போடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. நான் கேக்கல. ஒரு மாசத்துக்கு போட்டு சுத்திட்டு இருந்தேன். ஓகே அப்புறம் வந்துட்டு எதுக்கோ கழட்டி வச்சேன். எனக்கு தெரியாம அதை எடுத்து வச்சிட்டாங்க. அப்பா சுத்திருச்சு போல. நான் ஆக்சுவலி ஒரு 3 வருஷம் நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து போட்டிருந்தேன் நான். எஸ்டிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக் அப்படின்றது தொட்டி ஜெயா. ம். ஸோ இன்ன வரைக்கும் பசங்க பிளாக் அண்ட் பிளாக் போடுறாங்க, ஒரு பெரிய தொட்டி ஜெயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இதுவும் மெயின் ரீசன். அண்ட் வந்து இந்த கண்ணாடி போடுற பசங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சினிமால ஆரம்பத்துல வந்து அந்த சாம்பு மவனை கண்ணாடி போட்டிருப்பாரு. ஐ மீன் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல சாம்பு மவனன்னு சொல்லிட்டு ஆமா. அந்த ஸோ அவர் வந்து கண்ணாடி போட்டாலும் புட்டி கண்ணாடி போட்டிருக்கோம். கோபிநாத் கோபிநாத் அப்படி அதாவது கண்ணாடி போட்டாலே சாமி அப்படி சார். அவனாலே இப்படிதான் இருப்பான். அவன் வந்து ரொம்ப வந்து அம்மாஞ்சியா இருப்பான். அவன் வந்து யார்கிட்டயோ எல்லாத்தையும் கலாய் வாங்குவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எங்க போனாலும் சோடா புட்டி சோடா அப்படின்னு போடுவாங்க. ரொம்ப மனவேதனையா இருக்கும் அந்த டைம். இல்ல அப்படிலாம் இல்ல இல்ல அப்போ 16 வயதிலே படத்துல கண்ணாடி போட்ட டாக்டர் என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரோஜா சிகப்பு ரோஜாக்கள் படத்துல கமலஹாசன் கண்ணாடி போட்டு என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் ராட்சசன் தெரியும். படத்துல கண்ணாடி போட்டுட்டா இருக்கு. கண்ணாடி எல்லாம் இவர் இல்ல, இல்ல. மேட்டரே கிடையாது. இல்ல, நான் சொல்றேன். சாவடிச்சிருவாரு. ஏங்க நீங்க கண்ணாடி போட்டிருந்தா தெரியும். கண்ணாடி போட்டவங்க ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு டைம்க்கு அப்புறமா விஜய் சார் வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சாரு. ஐ மீன் படங்கள்ல ஐ மீன் ஒரு இந்த நினைத்தேன் வந்தா இப்ப அதெல்லாம் ரிம்லெஸ்ல போடுவாரு. நினைத்தாலே இனிக்கும் படம் வந்து எல்லாரையும் நல்லா சந்தோஷமா இல்ல So, நல்ல மனுஷங்களா வாழ வையல்ல. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சக்தி கேரக்டர் அவர் வந்து கண்ணாடி போட்டிருப்பாரு. அப்பதான் வந்து நான் வந்து அந்த சோடா புட்டி கண்ணாடியை மாத்திட்டு அந்த ஒரு பிளாக் கலர்ல அதுக்கு இது மாதிரி கண்ணாடி போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்து நீ அந்த ஹீரோ பார்த்து நீ வந்து கண்ணாடி கெட்ட போட்டிருக்கேன். அப்பதான் வாழ்க்கையிலே எனக்கு வந்து அப்பா கண்ணாடி போட்டது இப்ப வந்து ஸ்டைலா பாக்குறான்டா அப்படின்னு ஒரு பிளஸ் வந்துச்சு. அந்த தனுஷ் சார் வந்து டைலாக் இருக்கும். என்ன சார் வடுகெடுத்த மாதிரி முடி புட்டி கண்ணாலே பார்த்தா என்ன பார்த்தா பல இல்ல சாரி எல்லாம் பார்த்து இல்ல அப்ப நம்ம ஸ்கூல்ல அப்படிதானே இருந்திருப்போம். ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் அப்படிதானே இருந்திருப்போம். அதை பார்த்துட்டு கண்ணாடி போடுறவனும் அந்த டைலாக் வந்து கெத்தா பேசிடணும். ஓகே இது ஒன்னும் ரொம்ப பெரிய தப்பான விஷயம் இல்லைங்க அப்படின்றது அந்த கண்ணாடி போட்டவன் மட்டும்தான் அந்த வழி தெரியும். அது நீங்க சிரிக்கிறீங்க தெரியுது. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசாப்ல. பட் So, இப்போ நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ அந்த சக்தி என்ன படம் சொன்னீங்க? நினைத்தாலே அந்த படம் எல்லாம் பார்த்துட்டு காலேஜ் லைஃப்லாம் இப்படிதான் அப்படிதான் இருக்கு. நிறைய ஐயோ ஏமாந்தேன். அதெல்லாம் பெரிய ஸ்கேம்ல ஆக்சுவலா. இனிது ஓகே இதெல்லாம் இல்ல சொல்றேன் பார்த்துட்டு இன்னும் எனக்கு கொஞ்சம் இருக்கு நீங்க சொல்லுங்க. அதுதான் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலி அந்த படத்துல ஜாலியா தான் இருந்தேன். அதான் சொல்லுவேன். ஜாலியா தான் இருந்துக்கிறீங்க. இல்ல ஓகே நான் வந்து காலேஜ் அப்படின்றது போறதுக்கு முன்னாடி நண்பன் படம் வந்துருந்துச்சு. நண்பன் இந்த மாதிரி இந்த இனிது அதெல்லாம் பார்க்கும்போது காலேஜ்னா செம்ம ஜாலியா இருக்கும்டா அப்படின்னு தான் காலடி எடுத்து உள்ள வைக்கிறேன். தம்பி என்னப்பா சட்டை பட்டன் போடாம இருக்க, ஐடி கார்டை போடு, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து பொம்பளை பிள்ளை கூட பேசினேன் அப்படின்னா உடனே கேஸ்ன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல நிக்க வச்சிருவாங்க. கொஞ்சம் நம்ம இன்னும் 2வது ஆயிடுச்சு அப்படின்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. சார் நான் பார்த்த காலேஜ் இது இல்ல சார் இது நண்பன் படத்துல அதெல்லாம் இல்லையா அப்படின்ற ஒரு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நம்மள எல்லாரும் ஏமாத்திருக்காங்க போலயே, நம்ம யார்ட்டையும் பேச காலேஜ் லைஃப் எல்லாம் ஜாலியா இருக்குங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் மாதிரி பால்கனில உட்கார்ந்து சோகமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அது கூட அங்க உட்கார கூடாதுங்க, பால்கனில உட்கார கூடாதுங்க. அங்க அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. அப்படிப்பட்ட காலேஜ். கௌதமன் சார் வந்து சத்யா படம் பார்த்து கமல் சாரை பார்த்து அந்த காப்பு போட்டேன். கௌதமன் சார் பார்த்து அந்த காப்பையை நான் போட்டேன். வாரணமாயிரம் படம் பார்த்து 2008 சம்திங் நான் அந்த படம் பார்த்தப்ப வந்து அப்போ ஸ்கூல்ல போடக்கூடாது, அதனால வந்து வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் ஒன்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது போட ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆகுது. இந்த இது இல்லாம நான் ஒரு நாளும் இருந்ததே இல்லை. இது மாறினே தான் இருக்குமே தவிர இது என் கையை விட்டு போகாம இருந்தது இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பிராண்டாவே மாறுச்சு. நிறைய பசங்க படம் பார்த்துட்டு காப்பு போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய போடுவாங்க இந்த மாதிரியா காலேஜ் டேஸ்ல நான் காப்பு போட்டுலாம் போயிட்டு இருந்திருக்கேன். யாராவது பசங்க போடுறதுனா உருவி நான் எடுத்துட்டு போயிடுவேன். நீங்க எதனால அந்த அட்ராக்ஷன்? நாங்க தான் மாஸ்டர் படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்போம். இப்ப லோகேஷ் கனகராஜ் கண்ணிகள், நாங்க ஜிவிஎம்
அந்த மாதிரி நாங்க அந்த டைம்லயே பார்த்து போட்டுட்டோம். எனக்கு என்னமோ- வாரணம் ஆயிரம் நீங்க சொன்னோனே ஆ. இந்த ட்ரெயின்ல எல்லாம் அடிக்கடி டிராவல் பண்ணும்போது ஐயோ! யாராச்சும் நாங்க பரவாயில்ல மேகனா நான் மாதிரி யோசிக்கல. ஆசைப்பட்டா சரி, நீங்க என்னங்க ஆசைப்பட்டீங்க ட்ரெயின்ல போய்? நீங்க மேக்னா மாதிரி ஆசைப்படும் போது சூர்யா மாதிரி ஆசைப்பட மாட்டாங்களா? சரி. கரெக்ட். ஆக்சுவலா இன்ன வரைக்கும் பெரிய ஏமாற்றம் கொடுக்கறது அதுதான். ஆமா, யாராச்சும் சரி சும்மா நம்ம சைட் அடிச்சுட்டு வர்றதுக்காக யாராவது வருவாங்களான்னு பார்த்தா அப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட்டே இல்லன்னு நினைக்கிறேன். வயசானவங்க தான் வருவாங்க எல்லாரும். இல்ல ஏதாவது குழந்தை தூக்கிட்டு வருவாங்க, அது அழுதுகிட்டே இருக்கும். ஏங்க, எனக்கெல்லாம் வடக்கு நண்பர்கள் வராங்க. இடமே எல்லாம் உட்காந்து வர்றாரு. அதே மாதிரி வாரணம் ஆயிரம் தொட்டனால சொல்றேன், அந்த பிசிக் ஃபிட்னஸ் அப்படின்றத எல்லா பசங்களுக்கும் ஓகே. ஒரு பையன் வந்து உடஞ்சிருக்கான், அவனுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நம்மள வந்து பிசிக் ஃபிட்னஸ் வச்சோம்னா நிறைய பேர் நம்மள வந்து கவனிப்பாங்க அப்படின்றத வாரணம் ஆயிரம் ரொம்ப அழகா வந்து சொல்லுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்ததாலும் வாரணம் ஆயிரத்துடைய அந்த பீக் வந்து ரொம்ப அதிகம். எனக்கு வந்து ஃபிட்னஸ் மேல எனக்கு ஆர்வம் என்னன்னா, நான் வந்து இது சொன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, பட் உள்வரின்னு சொல்லிட்டு லோகன் கேரக்டர் ஒன்று இருக்கும். நீங்க வந்து மார்வல் டிசி பாத்துருக்கேன். அந்த படம்லாம் ஓயாமல் எப்பெல்லாம் லேப்டாப்ல உட்காந்து பார்க்கணும், அப்பெல்லாம் வந்து ஒரு 40-50 புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் போட்டு இருக்கும் உட்காந்துருப்பேன். அதே மாதிரி ரித்திக் ரோஷன் வந்து தூம், அவர் அந்த அந்த சிலை மாதிரி ஒரு ஃப்ரேம்ல வந்து நிப்பாப்புல செம்ம ஃபிட்னஸா இருப்பாரு. அதை பார்த்து எனக்கு அவ்வளவு ஆசை. இந்த தூம் படம், வாரணம் ஆயிரம், உள்வரின் இந்த லோகன் கேரக்டர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லேப்டாப் வந்து அப்படி பாஸ், அப்ப டைட்டில் தான் முடியும், எங்க வீட்டுல திண்டு இருக்கும், அதுல போய் வந்து புஷ்அப்ஸும் புல்அப்ஸும் மாத்தி மாத்தி வந்து போட்டுட்டு இருப்பேன். ஓகே. அப்பதான் எனக்கு நிம்மதியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஃபீல் கிடைக்கும். அப்பெல்லாம் யாரு ஜிம் போனாலுமே இந்த டைலாக் கேட்டுருவாங்களே, இல்ல. மேக்னாவில் இந்த வழி மறக்கத போறீங்க அப்படின்னு. இல்ல அந்த டைலாக் கேட்டுப்பாங்கன்னு தெரியாது. நிறைய பசங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது ஹாய் மாலினி ஐம் கிருஷ்ணன் அந்த டைலாக் நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் நம்ம இதெல்லாம் அப்படியே கடந்து போகும்போது ஒரு டைம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மாரியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. எனக்கு அப்பதான் தாடி மீசை வளர்ந்த டைம். செமஸ்டர் அப்பதான் நமக்கு கேட்க மாட்டாங்கல்ல, செமஸ்டர் லீவ்ல எல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காலேஜ்ல தாடி தாடி. வந்துச்சா bro உனக்கு? அதான் சொல்லுங்க. இல்ல? நான் சரி, okay, கஜினி okay. படம் பார்த்து ஷேவ் பண்ண வந்தேன் அப்படின்னு. மாறி வந்தப்ப எனக்கு ஃபுல்லா வளர்ந்து ஸோ அந்த கெட்டப் நான் திருப்பி ரீக்ரியேட் பண்ணேன். இந்த அளவுக்கு கிருதா வச்சு அதே மாதிரி அது தனுஷ் மாதிரி மீசை இந்த இடம் வச்சு கண்ணாடி போட்டு செஞ்சிடுவேன். இது எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆமா. ஆயிருப்பாங்க. அப்ப யார் என்ன பேசினாலும் செஞ்சிருவேன் இல்ல, தான். actually எனக்கு டைலாக்ஸ் இல்ல, தாடி எனக்கு வளரல. இல்ல, என் நான் அந்த பசங்க கெட்டப்பே நான் ட்ரை பண்ணேன் நானு. அந்த மாதிரி அப்ப அந்த பூ போட்ட சட்டெல்லாம் நிறைய மாரியோட சட்டனே அது வந்து கொஞ்சம் ஃபேம் ஆச்சு. ஏரியாக்குள்ள பசங்கிட்ட போய் பலூனை வந்து தம் வச்சு வரைக்கிறது. அதெல்லாம் பண்ணல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதான் சொன்னல, ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு படம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா இப்போ நிறைய சொல்லலாம். நம்ம ஞாபகம் வந்து நிறையனா சூர்யா சார் மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்கு. சிங்கம் மீசை வந்து வச்சு பார்த்தேன் ரீசெண்டா ஒரு 4 years பேக் லாக்டவுன்ல இருக்கு. யாவன் பார்க்க போறான்னு சொல்லி தாடி ஃபுல்லா வளர்த்து அந்த மீசையை நான் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அது அவருக்கு மட்டும் நல்லா இருக்கும். அது அவருக்கு தான் அவ்வளவு நல்லா இருக்கு, நமக்கு நல்லாவே இருக்காது, கேவலமா இருக்கு அப்படின்னு 2 நாள் தாங்க முடியல. கால தூங்கி வச்சு என் முகத்தை பார்த்தா எனக்கே ஒரு சாக்கு. அப்ப கூட கொஞ்சம் முடியல வேற வெட்டி இந்த கொஞ்சம் மொட்டை அடிச்சு கொஞ்சம் லைட்டா முடி வந்தது. அப்ப இந்த மீசை வச்சதுக்கு அதுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சுங்க. அம்மா சூர்யா மாதிரி யோசிச்சா வீரப்பன் மாதிரி யோசிப்பீங்களா? அந்த மாதிரிதான் ஹாக்கி பேட் மீசையை பார்த்தா தெரியல அப்படிங்கிற மாதிரி படங்கள் பார்த்து தாடி வைக்கிற விஷயம் நிறைய ட்ரெண்ட் ஆனப்போ மாஸ்டர்ல வந்த ஜேடி கேரக்டர் வந்து இந்த செக்குடு ஷர்ட்டும் தலைவனோட கிளாஸும் வந்து ட்ரீம். அதுக்கப்புறம் செக்குடு ஷர்ட் அந்த ஒயிட் ஹெட்போன் ஒயர் வந்து ட்ரெண்ட் ஆனது அதுக்கப்புறம் தான். அந்த மாதிரி நிறைய விஷயம், அந்த ஹேர் கலைஞ்சி விட்ட ஹேர் ஸ்டைலு, இந்த கரெக்டான ஒரு பியர்டு, அந்த கண்ணாடி, அந்த லுக்கு மாஸ், அது எப்பயுமே எவர்கிரீன். ஸோ மாஸ்டர் பார்த்து இந்த விஷயம் ஆச்சுன்னா எனக்கு வந்து லியோ பார்த்து அந்த டைலாக் நான் தாண்டா லியோ அப்படிங்கிற டைலாக் வந்து அதுக்கப்புறம் வந்து என் காலர் டியூன்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தி பேடாசுமா தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். யாரை பார்த்தாலும் நான் லியோ இல்ல நான் பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு டைலாக் நான் அடிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய ஹீரோஸ் பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இந்த ஹீரோயின் லுக்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறைய பொண்ணுங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இந்த நீதானே என் பொண்ணு சொன்னோம்ல, நித்யா ஒரு ஹேர் கட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கூல் ஹேர் Prince கட் Hood சொல்லுவாங்க. ஆமா, இப்ப கூட மம்தா பைஜு பண்ணாங்களே பிரேமலோல. அதேதான். அது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வீட்லயே ட்ரை பண்றது, அது வேற மாதிரி ஆயிடும். ஓகே. பட் ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது நிறைய பேர் பண்ணாங்க. நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் இல்ல, என் மூஞ்சிக்கு அது நல்லா இருக்காது எனக்கே தெரிஞ்சு போச்சு, அதனால நான் பண்ணல. அப்புறம் 96ல த்ரிஷா அவங்களோட ட்ரெஸ் அந்த எல்லோ நிறைய, அது வந்துட்டு அந்த டிக்டாக் ரீல்ஸ்ன்னு எக்கச்சக்கமா அதை வச்சு பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த இதுவும் ஆயிருக்கும். எல்லோ Okay. சுடிதார் இருக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி எல்லோ சுடிதார். ஆமா, அந்த அசின் எல்லோ கலர் வருவாங்க. இப்போ வரைக்கும் ஒரு பெரிய நிறையா. இதா இருந்திருக்கு. நீங்க அந்த மாதிரி நயன்தாரா மேம் கிட்ட ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்களா? நயன்தாரா மேம் கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த- தெரிஞ்சு Inspire இந்த ஆகி என்ன ராஜாராணில கேக்குறீங்களா? வந்து இந்த பஃப் ஹேர் ஸ்டைல் நிறைய ட்ரெண்ட் ஆச்சுன்னு ஆமா. நினைக்கிறேன். அது முன்னாடில இருந்து இருக்கிறது நிறைய Okay. பேர். அந்த பஃப் ஹேர் ஸ்டைல் ஒண்ணு, கீர்த்தனா மாதிரி கொஞ்சம் கியூட்டா பண்றது, கிரிஞ்சா பண்றது. கீர்த்தனா யாரு?
ஐயோ ஓ, நஸ்ரியா நஸ்ரியாவா? கேரக்டர். சரி ஓகே ஓகே ஓ சாரி. நஸ்ரியா கிரிஞ்சு சொல்றீங்களா? இல்ல, நஸ்ரியா ஃபேன்ஸ்லாம் பாத்துட்டு இல்ல இல்ல அந்த கேரக்டர் வந்து இப்ப நம்ம ஐ மீன் இந்த லைஃப் கொஞ்சம் போகும்போது தான் தெரியுது அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து மச்சான் பைத்தியம்டா அப்படின்றவரு. அப்ப இந்த இல்ல இப்ப இருக்க இது எப்படின்னா ஒரு பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிசியஸா இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் வந்து நிறைய வந்து பசங்க எல்லாம் பாக்குறாங்க. ம், ம், ம். எனக்கு இப்ப ரீசெண்டா வந்து இவரு சித்தார்த்தோட ஒரு டைலாக் கூட இருக்கும். மச்சான் அங்க பாரு அந்த பொண்ணு வந்து சின்ன பசங்களோட பலூன் எல்லாம் பார்த்து உடைக்குதுடா, ஜாலியா சிரிச்சிருக்கா, மச்சான் அது பைத்தியம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஓகே ஸோ ஜென்லியா ஃபேன்ஸ் நஸ்ரியா ஃபேன்ஸ் எங்களோட அட்ரஸ் நாங்க தரோம். Tweet வச்சு சாத்துங்க. அப்படி இவங்க சொல்ல இல்ல இவங்க இவனோட அட்ரஸ் தரோம். வெளியில ஆண்டப்ப கொடுத்து விட்டீங்க. ஆமா. ஹாசினி. இந்த முட்டை நான் கொம்பு முளைக்கிறது. முட்டுனா கொம்பு முளைக்கும். அதெல்லாம் அதெல்லாம் அப்ப ரொம்ப try கியூட்டா இருக்குங்க பண்ணிருக்கோம். அது. இப்போ மேபி அது நிறைய பேர் பண்ணி ஒரு வேற ஆயிடுச்சு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.